Hello guys, welcome back to our channel Rashekar Bala Edu. பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து PhD ரிலேட்டடா ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ PhD ஃபுல் டைம் பார்ட் டைம் ப்ரோக்ராம் ஜாயின் பண்றவங்க அதாவது ஜூலை 2025 செஷன் ஜூலை 2025 பேட்ச்ல அட்மிஷன் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அட்மிஷன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கூட டீடைல்டு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். இப்போ எந்தெந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் PhD ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி அனுப்புகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கறது தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியில் PhD பண்ணணும் அப்படின்னா ஜூலை 2025 பேட்ச் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அட்மிஷன். அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ PhD அப்படிங்கிறது வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அட்மிஷன் யூஜி பிஜிக்கு பண்ணுற மாதிரி ஒரே அப்ளிகேஷன் போட்டால் போதுமானா அப்படி கிடையாது, ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய உதாரணமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க, MBA படிச்சிருக்கீங்க, PhD பண்ணணும் MBAல மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல போகிறதுனா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். இல்லை அதை வந்து இன்னொரு காலேஜ்லேயும் நான் இன்னொரு 2வது அப்ளிகேஷனும் போட போகிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போ 2 அப்ளிகேஷன். இல்லை 4 காலேஜில் போட போகிறேன்னா மொத்தம் 4 அப்ளிகேஷன். அது மாதிரி எத்தனை போடுறீங்களோ ப்ரோக்ராம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் போடணும். ஸோ எந்தெந்த காலேஜில் அந்த PhD வந்து நீங்கள் படித்த கோர்ஸில் மேனேஜ்மெண்ட்லையா அல்லது கெமிஸ்ட்ரிலையா ஃபிசிக்ஸ்லையா காமர்ஸ்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையா எதில் நீங்கள் PhD பண்ணலான் இருக்கீங்களோ அந்த PhD ப்ரோக்ராம்ஸ் அந்த PhD கோர்சஸ் எல்லாம் எந்தெந்த அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்குது, அதே மாதிரி பார்ட் டைம்ல இருக்கா ஃபுல் டைம் இருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். நம்ம வந்து இந்த காலேஜில் அப்ளை பண்ணலாம் நீங்களா பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் 1000 rupees, SC STக்கு மட்டும் தான் 500 rupees. அதனால எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் ஃபுல் டைம் பார்ட் டைம் PhD எது இருக்கு அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும். அது இல்லாமல் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த காலேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எத்தனை சீட் இருக்குன்னு அந்த காலேஜுக்கு போயோ ஃபோன் பண்ணியோ நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த காலேஜுக்கு போய் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் PhD பண்ணுறீங்கன்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய காலேஜுக்கு போய் அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் PhD ஃபுல் டைம் இருக்கா பார்ட் டைம் இருக்கா, ஃபுல் டைமில் எத்தனை சீட் இருக்குது, பார்ட் டைம் எத்தனை சீட் இருக்குது, இந்த வருஷம் நான் பாரதிய யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டு சர்வே எடுத்துக்கிட்டு வந்துருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஈஸி. ஏன்னா அப்ளிகேஷன் எத்தனை வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறத ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்தந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு காலேஜுக்கு போடுறீங்க அப்படின்னா அங்கே சப்போஸ் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால ஒரு 4-5 காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதோ அல்லது எந்தெந்த காலேஜ் நமக்கு பக்கத்தில் இருக்கு எது உங்கள் சாய்ஸு, அதில் எந்த கைடு கிட்ட நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணலாம். ஸோ டேட்டு 31 ஜூலை, இந்த மாதம் 31 லாஸ்ட் டேட்டு, டைம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணுங்க. அப்போ எந்தெந்த காலேஜில் நீங்கள் உங்கள் மேஜரில் PhD ஃபுல் டைமில் இருக்கா பார்ட் டைமில் இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன வேணும், நமக்கு அந்த காலேஜினுடைய லிஸ்ட் வேணும் இல்லையா? அந்த ஃபுல் லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ லைவ் டெமோவா அந்த எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த ப்ராஸ்பெக்டஸ்ங்கிறது தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? பாருங்கள் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PhD ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர்ட் இன் தி ஃபாலோயிங் டிசிப்ளின்ஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து யூனிவர்சிட்டிலேயே படிக்கிறது ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்குது. ஏன்னா யூனிவர்சிட்டியில் ஃபுல் டைம் பார்ட் டைம் 2 இருக்குது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்கிறது டோட்டல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் ஒரு PDF ஃபைலாக வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? பாருங்கள் PDF-ஐ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து PhD ப்ரோக்ராம்ஸினுடைய டீட்டெயில்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து PhD ஆஃபர் பண்ணுறாங்க போத் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அதாவது MBA டிபார்ட்மெண்ட்டில் PhD ஃபுல் டைம் பார்ட் டைம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அதில் அந்த ஸ்கூலில் 3 டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. பயோ கெமிஸ்ட்ரியில் PhD பண்ணலாம், பயோடெக்னாலஜியில் பண்ணலாம், பயோடெக்னாலஜியில் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்லையும் PhD பண்ணுறதுக்கான ஃபுல் டைம் பார்ட் டைம் கோர்சஸ் இருக்குது. அப்புறம் 3rd கேட்டகரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஒன்று மட்டும், அந்த டிபார்ட்மெண்ட்லையும் PhD ஃபுல் டைம் பார்ட் டைம் PhD இன் கெமிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி காமர்ஸில் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ்னு பேர் மாற்றிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் PhD ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 3 டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரே ஸ்கூலாக வச்சுருக்காங்க. அதில் 3 டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் PhD இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்
டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஹெச்டி ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஹெச்டி வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே நீங்க படிக்கிறதுக்கான டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு இருக்கு. நீங்க எந்த மேஜர், ஏதோ ஒரு மேஜர் தானே நம்ம படிச்சிருப்போம், அதுல தான் இப்ப பிஹெச்டி பண்ண போறோம். அப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆஃபர்ட் இன் தி அஃபிலியேட்டட் காலேஜஸ். அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள்லையும் ஆய்வு நிறுவனங்களையும், அதாவது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்லையும் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் பார்ட் டைம் ப்ரோக்ராம் எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கோர்ஸுக்கு இருக்கு. ஏன்னா யூனிவர்சிட்டினாலும் எந்தெந்த கோர்ஸுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காலேஜஸும் அதே மாதிரி. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த காலேஜ், என்னென்ன ப்ரோக்ராம் வந்து பிஹெச்டி அங்க இருக்கு, ஃபுல் டைம்ல இருக்கா பார்ட் டைம்ல இருக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஏவிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோ எஜுகேஷன் திருப்பூர்னு கொடுத்துருக்காங்க. அதில் திருப்பூர்ல இருக்கிற அந்த காலேஜ்ல 3 கோர்ஸ் பிஹெச்டி இருக்கு. காமர்ஸ் பிஹெச்டி இருக்கு, இங்கிலீஷ் பிஹெச்டி இருக்கு, மேனேஜ்மெண்ட் பிஹெச்டி இருக்கு. இல்ல காமர்ஸ் இங்கிலீஷும் ஃபுல் டைம் பார்ட் டைம்ல இருக்கு. ஆனா மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பார்ட் டைம் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல எத்தனை வேக்கன்ட் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு அப்ளிகேஷன் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜும், ரெண்டாவது ஆதர்ஷ் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் பருவாச்சியில பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, அது கொடுக்கவே தேவையில்லை லிஸ்ட். அப்புறம் ஏர்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் ரெட்ஃபீல்டுல கோயம்புத்தூர்ல மெட்ரோலஜி வந்து பார்ட் டைம் மட்டும் இருக்கு. இதே மாதிரி ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இந்தந்த கோர்ஸ்ல ஃபுல் டைம் இருக்கு, பார்ட் டைம் இருக்கு, இல்ல ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த டோட்டல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 20 பேஜஸ்க்கு மேல இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா பாருங்க, ஈரோடுல இருக்கு. ஈரோடுல பாருங்க இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, இன்டர்நேஷனல் பிசினஸ், இந்த 7 கோர்ஸ், 7 பிஹெச்டி கோர்ஸ், 7 டிபார்ட்மெண்ட்ல 7 பிஹெச்டி கோர்ஸ் இருக்கு. அதுல ஃபுல் டைம் பார்ட் டைம் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நீங்க எந்தெந்த காலேஜ் வேணுமோ நீங்க அப்படியே டோட்டல் லிஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க எந்த காலேஜ்ல படிக்கலாம். அல்லது நீங்க கோர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கணும்னா எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் கெமிஸ்ட்ரி பிஹெச்டி இருக்குன்னு பார்த்து லிஸ்ட் எடுங்க. டிஃபென்ஸ் பயோ இன்ஜினியரிங்ல இருக்கு, அப்புறம் வந்து டிஃபென்ஸ் ஃபுட் டெக்னாலஜில இருக்கு. அது மாதிரி லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபுல் டைம் எஃப்டிபிடின்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய விருப்பத்தை வச்சுட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் யாரெல்லாம் பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம் இந்த வருஷம் இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைப்ரரி சயின்ஸ் வந்து இங்க இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? புரியுது இல்லையா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இந்த லிஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ளை உடனே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. லாஸ்ட் டேட் ஜூலை 31 தான். இந்த மாசம் கடைசி டைம் இருக்கு. முதல்ல எல்லாம் ஸ்டடி பண்ணிடணும். இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். அது மாதிரியான எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல இருந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே நீங்க கேட்கணும். யூஜிக்கு, பிஜிக்கு, பிஹெச்டிக்கு இது மாதிரியான எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எஜுகேஷன் ரிலேட்டட், அட்மிஷன், கவுன்சிலிங் இதெல்லாம் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.